This video is sponsored by SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ராக்கெட் அமைச்சரே, அதுவும் இல்லை மன்னா. அப்படியா? அதுவும் இல்லையா? பிறகு எது அமைச்சரே மிகவும் வேகமான ஒன்று? நீங்களே சொல்லிவிடுங்களேன். மன்னா, 1950களில் நிலத்தடியில் அணு ஆயுத சோதனையை நடத்தி கொண்டிருந்தது அமெரிக்கா. அதில் குறிப்பாக 1957ல் ஒரு 400 அடி குழிக்குள் ஒரு அணுகுண்டை வைத்து வெடிக்க செய்திருக்கிறார்கள். அந்த 400 அடி கொண்ட அந்த டனலை மூடுவதற்கு ஒரு மேன் ஹோல் கவர், அதாவது இந்த ஆழ்துளை கிணறுகளை எல்லாம் மூடி வைப்பார்களே. ஆமாம் ஆமாம் அமைச்சரே. இருந்தாலும் இப்போதெல்லாம் யார் அமைச்சரே ஆழ்துளை கிணறுகளை சரியாக மூடுகிறார்கள்? நாமும் சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறோம். ஆமாம் ஆமாம் அண்ணா. இந்த தருணத்தில் தர்பாரை கேட்டுக்கொண்டிருப்பவர்களின் வீட்டில் ஆழ்துளை கிணறு இருந்தால் அது சரியாக மூடப்பட்டிருக்கிறதா என்று சரிபார்த்துக் கொள்ளுங்கள். சரியாக சொன்னீர் அமைச்சரே, சரியாக சொன்னீர். சரி மன்னா, இப்போது கண்டென்ட்டுக்குள் வருவோம். அந்த மேன் ஹோல் கவர் என்று சொன்னேன் அல்லவா, இன்னும் எளிமையாக புரிய வேண்டும். ஆனால் இந்த பாதாள சாக்கடை மூடிகள் எல்லாம் இருக்கும் அல்லவா, அது போல ஒரு மூடி என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த அணு ஆயுத சோதனையில் பயன்படுத்தப்பட்ட மூடி கொஞ்சம் இரும்பினால் ஆனது. 400 அடி நிலத்திற்குள் அந்த அணுகுண்டு வெடித்து சிதறிய போது மேலே மூடப்பட்டிருந்த அந்த மூடி 2 லட்சம் கிலோமீட்டர் பெர் ஹவர், அதாவது மணிக்கு 2 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் திறந்து கொண்டு மேலே பறந்து சென்று விட்டதாம். அடே அப்பா அமைச்சரே, என்ன சொல்லுகிறீர்கள்? நினைத்து பார்க்கவே முடியவில்லையே. 2 லட்சம் கிலோமீட்டர் வேகமா? சரி, அது எப்படி அமைச்சரே சரியாக கணித்து சொல்லுகிறார்கள்? அதுவாமண்ணா, அங்கே ஒரு மிகப்பெரிய விலையுயர்ந்த கேமரா ஒன்றை வைத்து ரெக்கார்ட் செய்திருக்கிறார்கள். அது ஒரு நொடிக்கு 1000 பிரேம்களை பதிவு செய்யுமாம். அதில் ஒரே ஒரு பிரேமில் மட்டும்தான் இந்த மூடி தென்பட்டிருக்கிறது. அதை வைத்து கணக்கிட்டு கணித்து இது 2 லட்சம் கிலோமீட்டர், அதாவது மணிக்கு 2 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் மேலே பறந்து சென்றிருக்கிறது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அடே அப்பா! அது அந்த வேகத்திலும் வெப்பத்திலும் எரிந்து விட்டதா அல்லது விண்வெளிக்கே சென்று விட்டதா என்று யாருக்கும் தெரியவில்லை அம்மண்ணா. ஏன் அமைச்சரே, அப்படியானால் இதுவரை உலகில் வேகமான பொருள் இதுதானா? அதாவது எதிர்பாராமல் நடந்த சம்பவத்தின் மூலம் இது வேகமான பொருள் என்று வைத்துக் கொள்ளலாமண்ணா. கண்டுபிடிப்பின் மூலம் வேகமானது என்று வைத்துக் கொண்டால் 2018ஆம் ஆண்டு நாசா சூரியனை ஆய்வு செய்வதற்காக பார்க்கர் சோலார் ப்ரோப் என்ற ஒரு செயற்கைக்கோளை அனுப்பியது. அது மணிக்கு 6,35,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து சூரியனை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறதாமண்ணா. அப்பப்பப்பா! பலே பலே அமைச்சரே, அறிவியலின் கண்டுபிடிப்பே கண்டுபிடிப்புதான். சிறப்பு சிறப்பு அமைச்சரே. இன்றைக்கு நீங்கள் தர்பாரில் வேகமாக சொன்ன தகவல்கள் வியப்பூட்டுவதாகவும் அறிவூட்டுவதாகவும் இருந்தது அமைச்சரே. ஆறுமை ஆறுமை. சரி மன்னா, நான் கேட்காமல் விட்டுவிட்டேன். அந்த வழிப்பறி செய்தவன் உங்களிடம் ஏதாவது பொருளை திருடி கொண்டு ஓடிவிட்டானா அல்லது மற்றவர்களிடமா? அமைச்சரே, மற்றவர்களிடம் திருடியதற்கு நான் எதற்காக ஓட போகிறேன்? என்னிடம் தான் ஐயா. அதுதானே பார்த்தேன். அப்படி என்ன பொருளை மன்னா பிடிங்கி கொண்டு ஓடினான்? பாவம், அவன் தொழிலுக்கு புதிது போல அமைச்சரே. நான் கையில் வைத்திருந்த விலை உயர்ந்த கைக்குட்டையை பிடுங்கிக் கொண்டு சென்று விட்டான் ஐயா. என்ன? School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.